உங்கள் பேர்? பெருமாள் சார். எந்த ஊரில் இருக்கீங்க? விளாத்திக்குளம். என்ன வேலை செய்கிறீங்க? பெயிண்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். உங்கள் இயக்கத்தில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? இயக்கமா? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது சார். அப்போ தனியாக தான் செயல்படுறீங்களா? சார், நீங்கள் நினைக்கிறபடி எதுவும் இல்லை சார். நான் யாருக்கும் ஃபோன் பண்ணவும் இல்லை. அதுவும் ஏன் அட்ரஸ் ப்ரூஃபில் உள்ள ஃபோன்லேருந்து எப்படி சார் ஃபோன் பண்ணுவேன்? அதுவும் என் ஃபோனை தொலைச்சி 1 மாதம் ஆச்சு. அப்படின்னா இவங்களெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். இவங்க நம்பருக்கு நீங்களும் அதிகமாக பேசியிருக்கீங்க, உங்கள் நம்பருக்கும் அவங்களும் அதிகமாக பேசியிருக்காங்க. பிறகு எப்படி தெரியாதுன்னு சொல்கிறீங்க? தெரியல சார். சுபமுகூர்த்த பட்டோலை சீமன் பூவனநாத சமேத செண்பகவல்லி அம்மன் திருவருளால் கோவில்பட்டியைச் சேர்ந்த தெய்வ திரு முத்துசாமி மாரியம்மாள் அவர்களது புதல்வனுமாகிய திருவளர்செல்வன் சரவணகுமார் என்கிற வரனுக்கும் கோவில்பட்டி வஉசி நகர் அருணாச்சலம் மற்றும் தெய்வ திரு செல்லம்மாள் அவர்களது புதல்வியுமாகிய திருவளர்செல்வி ராஜலட்சுமி என்கிற வதுவிற்கும் 29/4/2013 இதே வருடம் சித்திரை மாதம் 11ஆம் நாள் திருமணம் செய்து வைப்பது என்றும் இரு வீட்டு பெற்றோர்களும் சமூக பெரியவர்களும் முடிவு செய்து மணமக்கள் இருவரின் சுதந்திர சம்மதத்துடன் முறைப்படி திருமணம் நிச்சயம் செய்யப்படுகிறது. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மா, நல்ல விஷயம் நடக்கும்போது என் காலில் விழக்கூடாதும்மா. உங்களை அத்தனை நினைச்சு காலில் விழல, என் அம்மாவை நினைச்சுதான் காலில் விழுந்தேன். சொல்லுடா. அம்மா எல்லாம் எடுத்தாச்சு, சீக்கிரம் வந்துடுறேன். சீக்கிரம் வந்துறியா? நிச்சயம் பண்ண பையன் அங்கிட்டு இங்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க கூடாது. ஏம்மா பயப்படுற? அதான் மன்மத அவன்கிட்ட குடியா? மா சொல்லுங்கம்மா. டேய், அவனுக்கு ஆசை வார்த்தை சொல்லி அங்கிட்டு இங்கிட்டு கூட்டிக்கிட்டு அலைஞ்ச அப்புறம் உனக்கு தான் வசதி. எங்க அம்மா என்ன நம்ப மாட்டேங்கிறாங்கடா, உன்னதான் ரொம்ப நம்புறாங்க. என்ன? பார்த்து போட மாப்ள. சரிடா. யாருங்க? யாருங்க? யாருங்க நீங்க? விடுங்க. என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? விடுங்க. யாருங்க நீங்க? எங்க கூட்டிட்டு போறீங்க? யாருங்க நீங்க? ஆமா, தங்கச்சி சார், காணாம போன பையனோட அம்மா. கம்ப்ளைண்ட் லெட்டர் கொடுங்க.
இன்ஸ்பெக்டர் இல்லை, உள்ள எஸ்ஐமா இருக்காங்க, பார்த்துட்டு போயிருங்க. சரிங்க சார். தெரிஞ்சவங்கன்னு சொல்லியிருக்கேன், போய் பாருங்க. கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்ல இருந்து எதுவும் பிரச்சனையா? இல்லை, ஒன்றும் கிடையாதும்மா. ஆனால் லவ் மேரேஜ். அவள் அம்மாவில் திடுதுப்புன்னு விட்டுட்டு போயிட்டா. கவலைப்படாதீங்க. மூத்த வேறு தலைப்பிரசவத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்கா. இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இளையவ கல்யாணத்தை எப்படி நடத்த போகிறேன்னு ரொம்ப பயமாக இருக்கியா. ஆமா, நம்ம சொந்த பந்தத்தை கலக்காம நாமளே முடிவு பண்றது அது அப்படித்தான் இருக்கும். கூட பிறந்தவங்களே இப்படி பேசுறாங்கன்னு மனசுல வச்சுக்கிறாங்க. அன்னைக்கு நகைக்கடையில் அத்தனை பேருக்கு முன்னால் நிற்க வச்சு அந்த பையன்தான்னு அவன் முடிவெடுத்ததுக்கப்புறம் நான் என்னையா செய்ய முடியும்? எதுவும் நடந்து முடியல. நம்பிக்கை இல்லைங்க, பையன் கிடச்சிருவான். உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எஸ்ஐ சார் வணக்கம். கவுன்சிலர் தங்கமாரியப்பன் பேசுகிறேன். சொல்லுங்க. நம்ம பையன் ஒருத்தனை காணோம். கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சா? கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. பேரு சரவணகுமாரா? ஆமாம் சரவணகுமார் தான். பார்த்து உதவி பண்ணீங்கயா, பையனுக்கு 2 நாளில் கல்யாணம். சரி, நான் பார்த்துக்கிறேன். சரி நல்லது. ரொம்ப நன்றிங்க. தைரியமாக போயிட்டு வாங்க. தம்பி, நேற்று நீ அவங்க கூட ஸ்டேஷன் வந்தில்ல? ஆமாம் சார், வந்தேன் சார். பிறகு எதுக்கு உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க? யார் சார் கொடுத்துருக்காங்க? ஏட்டையா, இவன் நடிக்கிறான் ஏட்டையா. ஏய், பையனோட அம்மா தான் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். செய்யறதை செஞ்சுட்டு தெரியலன்னு வேற சொல்றியா? ஏட்டையா, இவனும் அந்த பயலும் சேர்ந்து தான் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ கல்யாணம், அதனால தான் இவனுக்கு பொறுக்க முடியல. எங்க அம்மா மேல சத்தியமா அப்படிலாம் எதுவும் கிடையாது சார். சார், நானும் சரவும் 2 வீலருக்கு ஃபைனான்ஸ் பண்ணுற கம்பெனியில் பைக் சீசிங் டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலை பார்க்குறோம். எங்கள் வேலையை டியூக் கட்டாத வண்டி எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி தூக்குறலாம். வண்டி சைட்லாக்கே போட்டிருந்தாலும் உடைக்கிற டெக்னிக் எங்களுக்கு தான் சார் தெரியும். ஹேண்ட்பேரையும் டயரையும் ஆப்போசிட் இழுக்கும்போது லாக் தானாக உடஞ்சிரும். அப்புறம் வண்டியை கம்பெனியில் கொண்டு போய் ஒப்படைச்சிரும் சார். இது மட்டும் இல்லை சார், சில பார்ட்டிக்கானுங்க இருக்கானுங்க, சிலுக்கு சட்டையும் கவரிங் நகையும் போட்டுக்கிட்டு மைனர் மாதிரியே சுற்றிட்டு இருப்பானுங்க. இவனுங்களுக்கு டீ குடிக்க வழி இருக்கோ இல்லையோ, டியூக்கு வண்டி எடுத்துகிட்டு கட்டாமல் எங்களை சுற்ற விட்ருவானுங்க. இல்லை சார், இன்னும் ஒரே வாரத்தில் மொத்தத்தையும் கட்டிடுறேன் சார். மொத்தமாலாம் ஒன்றும் கட்டி கிழிக்க வேணாம். நீங்களா வந்து வண்டியை சரண்டர் பண்ணுங்கள, நாங்கள் வந்து தூக்க வேண்டியிருக்கோம். என்னது, வண்டியை தூக்கிடுவியா? ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா வண்டியை தூக்கல பார்ப்போம். மாப்பிள்ள, நம்ம வண்டியை தூக்கிடுவானாம்ல. நம்ம வண்டியை வழி இல்லையா? முட்டுச்சந்தா எங்கே போயிட்டான் இவன்? மாப்பிள்ள, காலில் பார்ப்போம், வரட்டுமா? ரைட் மாப்பிள்ள. மாப்பிள்ள,
அவன் வண்டியை மாற்றிட்டாங்க. அதுக்கு என்ன, நாளைக்கு வண்டியை ஃபாலோ பண்ணி தூக்கிடுவோம். மாப்பிள்ள இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது. சும்மாவே இந்த ஸ்டாண்டுக்காரனுங்க வெட்டுவானுங்க குத்துவானுங்க. நாம் போய் வண்டி எடுத்தோன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான்ல. வண்டியை உடனே எடுத்துவீங்களா லேட் ஆகுமா? சீக்கிரம் எடுத்துருவோம் தம்பி. சீக்கிரம் வண்டி இருக்கு. ஆமாடா. ஹலோ, நீங்க விட்டது எமதானே, வேற வண்டி எடுத்து போறீங்க? டேய், அங்க இருக்கிற எமகா எந்த நம்பர் இருக்குன்னு பாரு. 68 65 அதே நம்பர் தான். இப்படி தான் சார், ரொம்ப நாளாக ஒரு வண்டியை ரெக்கவர் பண்ணலான்னு சொல்லி மேனேஜர் கூப்பிட்டு இருந்தாரு. சார் கூப்பிட்டீங்களாமே? அந்த பேஷன் 0637 என்னையா ஆச்சு? நீங்கள் அப்ரூவல் ஆர்டர் கொடுத்துருங்க சார். அப்ரூவல் ஆர்டர் கொடுக்கறதுக்கு நீ எதுக்கு வேலைக்கு இருக்க? நான் என்ன சார் செய்வேன்? நானும் 10 மாசமாக பார்ட்டிக்கான ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். வண்டி அவங்ககிட்டே இல்லையா சார்? என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. வண்டியை தூக்கலைன்னா வேலையை விட்டு போயிரு. என்னடா ஒரு மாதிரியா இருக்க? நான் என்னடா பண்ணுவேன்? பார்ட்டிக்காரன்ட்ட வண்டி இல்லை. நானும் 10 மாசமாக ஃபாலோ பண்ண தான் செய்கிறேன். பார்ட்டிக்காரன் வீடு தெரியுமில்ல உனக்கு? தெரியும். ஏரியாவில் ஒரு டிக்கெட் இருக்குல்ல? இருக்கு. நானும் சொல்லுவது பார்ட்டிக்காரன் வீட்டுக்கு போன இடத்துல எடுத்துவாங்க. அதேமாதிரி இப்போ வந்துடுவாங்க ஐயன். பார்ப்போம். என்னாச்சு? நகரக்காரர் அருணாச்சலம் இருக்கார்ல, அவர் வீட்டம்ல இருந்துச்சு. வண்டியை தூக்குன மாதிரி தான். சரிக்கு வந்ததுக்கே பார்ட்டிக்காரன் பொண்டாட்டி செத்து போச்சு. போகலாமாப்ல. இன்னைக்கு ஈஸியாக தூக்குறோண்டா. ஒன்று பார்ட்டிக்காரன் வண்டியை தெரிஞ்சவங்களுக்கு விற்றுருக்கணும், இல்லை கடங்காரன் எவனா தூக்கிட்டு போயிருக்கணும், இல்லை சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கணும். இப்படி ஏதாவது ஒன்று நடந்துருந்ததுன்னு வச்சுக்க, கண்டிப்பாக இங்கே வண்டி வரும். அப்போதான் சார் சரோராஜ்யை முதல்ல பார்க்க. யாரா? துஷ்டி வீட்டில் அழுதுட்டு இருந்த பொண்ணு. என்னடா காலைல கிளம்பிட்டா? எங்க வெளியூர் போறியா? என்ன நக்கலா? பாவமே நேற்று மிஸ் பண்ண வண்டியை இன்னைக்கு தூக்கலான்னு வந்தா. எந்த வண்டியா? அவ்வளோ பெரிய கூட்டத்திலே வரலையா? இன்னைக்கு எங்கே போய் தூக்க சொல்கிற? டேய், இளவு வீட்டில் நேற்று வர சொந்த பந்தம் முக்கியமானவங்க எல்லாரும் இன்னைக்கு வருவாங்க. கண்டிப்பாக இன்னைக்கு வண்டியை தூக்கிடலாம். போட போய் சட்டையை மாட்டு வாடா.
ஏற்பாடெல்லாம் ரெடி தானே? டேய் டேய் பசிக்குதுடா. அவங்க தான் கிளம்பிட்டாங்கல்ல, இனிமே எவனும் வரமாட்டான்டா. வாடா போலாம். அந்த பொண்ணு ஏன்டா இன்னும் வெளியிலேயே வரல? டேய் ஏதோ வாயில வந்துட போகுது, வாடா. டேய் கால் வருதுடா. யாரா பண்றது? ஏதோ ஃபாரின் கால் மாதிரி இருக்குடா. நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லிடுறா. மாப்பிள நான் ஜோஸ் பேசுறேன்டா. நான் உங்க மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு மன்மதன் பேசுறேங்க. மாட்டினியா? ஆமாங்க. கொஞ்சம் மாப்பிள்ளைட்ட கொடுங்க. ஏன் அவன்கிட்ட தான் பேசுவீங்களா? என்கிட்டலாம் பேச மாட்டீங்களா? பேசிட்டா போச்சு. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. நான் இருக்கிறேனா? ஐயோ இல்லை 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 அப்படிலாம் இல்லைங்க. சும்மா சொல்லுங்க, என்கிட்ட தானே சொல்றீங்க. ஐயோ அப்படிலாம் இல்லை. சரிங்க சரிங்க சரிங்க. கேக்குது. ஏன் சார் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணுன்னு இருந்தேன். ஃபாரின் ஃபிகர்லாம் நல்லா வெள்ளை வெள்ளையன்னு இருக்குமாமே. மன்மதன் கடலையா? செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க போங்க. கடலையா? இங்கே ஒருத்தன் குடலை உருவிட்டு இருக்கான் சார். காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரை கண்டினியூஸாக பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் பெரிய பேச்சாளர் சார். இன்னைக்கு ஆஃபீஸ் இல்லையா உங்களுக்கு? அப்படியா? ஓகே பாஸ். என்னாச்சு சார் தொண்டைக்கு? தொண்டைக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, செல்லுக்கு தான் சார்ஜ் டவுன் ஆகிடுச்சு. அவ்வளோதான் பேச முடியுமா? கவலையே பட்டாதீங்க, நான் இன்னொரு நம்பர் சொல்கிறேன், உடனே இதுக்கு கால் பண்ணுங்க. அதில் ஃபுல்லாக சார்ஜ் இருக்குது. 88 70 12 54 73. என்ஜாய் பண்ணுறோம் மாப்ள. சொல்லுங்க பாஸ். ஒபாமா ஃபங்க்ஷனில் பக்கத்தில் தானே இருந்தீங்க? அருப்பிச்சட்டி மோனே. தம்பி எத்தனை வேணும்? பெருசு 2 சிறுசு 1. தம்பி வாங்க, நானே வரலான்னு நினச்சேன். ஆமாம், ஒரு வாட்டி வரும்போது இதை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அங்கே மேனேஜர் எங்களை காய்ச்சின்னு காய்ச்சிட்டு இருக்காரு. இந்த மாதம் மொத்தடியும் கட்டிடுங்க, இல்லை வண்டி உங்களுக்கு கிடையாது. ஆமாம், எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டுருங்க. சொல்லுடா மாப்ள. ஆமாம்மா, 0637. தேங்க்ஸ் மாப்ள. மாப்ள வண்டி ஏறா.
வா சரோ. வணக்கம் மாப்பிள்ள. அவங்க கூட போயிட்டு வந்துடுறேன். சரோ நேராக போய் லெஃப்டில் போய். சரிண்ணே. மாப்பிள்ள யாரும் இல்லை, நைஸாக உருட்டிட்டு வந்துரு. ஏய் 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 யாரா யாரா நீங்க? ஓடுறா. ஏய் ஏய் நில்லுடா. ஏய் ராஜி நான் அக்கா பேசுறேம்மா. சார் மாப்பிள்ள ரவி போன தடவை ஆரன்னு கேட்டான். சரி எடுத்து கொடுத்துரு. அக்கா நிற்கிறாங்களே அவங்க தான். நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க. யார் இந்த பொண்ணு? என்னடாச்சு? இல்லை ஒரு பொண்ணு நம்மளே பார்த்துட்டே வருது. எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்க. என்ன வேணுங்க? ஏங்க எதுக்குங்க அழுறீங்க? வண்டியை தூக்கிட்டு வந்துட்டீங்க. தூக்கட்டலனா வண்டியை தூக்க தான் செய்வாங்க. எங்க அக்கா மாப்பிள்ளைக்கு அந்த வண்டியை சீதனமா கொடுத்துருக்கோம். என்னது? டியூ கட்டாத வண்டியா சீதனமா கொடுத்துருந்தீங்களா? இல்ல, எங்க அக்காவை அவ மாமியார் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. எங்க அம்மா சாவுக்கு கூட அவளை கடைசியா தான் அனுப்பிச்சிருக்காங்கடா. பாத்துக்கங்களேன். நான் வேலை பாக்குறேன். எப்படியாவது நான் டியூ கட்டிடுறேன். அதெல்லாம் முடியாங்க. எதனால மேனேஜர் தான் பேசணும். சி நாயே, நீ இங்கதான் வேலை பாக்கியா? டேய் இங்க வா. ஹாய். ஏன்டா அப்படி பார்க்குறா? யாரா அந்த பொண்ணு? என் ஃப்ரெண்டு. அப்போ ஏன்டா மூஞ்சில் துப்புனா? இல்லையா? அடச்சி, உண்மையை சொல்லு. நீ இப்போ பார்க்குற மன்மதன் ஒரு காலத்தில் பெரிய பிஸ்னஸ் மேன். காயத்ரி. பிஸ்னஸில் யூஜி முடிச்சிருக்கீங்க. ஏன் பிஜி பண்ணல? அந்த அளவுக்கு வசதி இல்லை சார். ஓகே, ஆனால் கரஸில் கண்டிப்பாக பிஜி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். சரிங்க சார். ஓகே, நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்ததும் டியூட்டியில் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ சார். சார் என்ன ஒர்க் சார்? ஒர்க்கா? அதான் சொன்னேண்ணே வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கலான்னு. அதான் என்ன ஒர்க் சார்? 9 to 6 ஜாப் தான்.
மேக்ஸிமம் நைட்டில் தான் டியூட்டி இருக்கும். நான் ஒரு 9 o'clock கால் பண்ணுவேன். அப்புறம் 1 to 2 உங்களுக்கு ஃப்ரீ. அதுக்கப்புறம் 2 to 6 வரைக்கும் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். பேசிக்கிட்டேன்னா அதான் ஜாலியா சந்தோஷமா. இன்டர்வியூ நடத்துகிறேன். இன்டர்வியூ பண்ணி பைய கண்டுபிடிச்சவன செருப்பாலே அடிக்கணும். இப்படித்தான் ஒரு நாள் நான் மட்டும் வண்டியை தனியாக தூக்கு போய் மாட்டிக்கிட்டேன். அப்போ சரவும் வந்தான். காப்பாற்ற தான் வந்தான்னு நினச்சேன். ஓடி வந்துடுறா, ஓடி வந்துரு. மாப்பிள்ள சீக்கிரம் வண்டிடுறா, வந்துட போறானே. வண்டிடுறா. உயிர் காப்பான் தோழன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவனும் லவ் பண்ணாத வரைக்கும் தான்டா. அது நேரத்தே தெரிஞ்சு போச்சு. ஆனால் ஒன்றும் மாப்பிள்ள, இனிமேல் இந்த திசை பக்கமே போகக்கூடாடா. இவன் எங்கே வந்திருக்கான்? அடப்பாவி, எந்த திசைக்கு வரக்கூடாதுன்னு நினச்சனோ அங்கேயே கொண்டு வந்து விட்டானே. டேய் வாடா உள்ள. வாங்க 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 வாங்க. நேத்து அடி வாங்கின திருட்டு பயலா செய்வேன். வேல்முருகா, கட்டங்கட்டிட்டாங்க. அது எடுங்க. சாரிங்க, என் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கலையா. மேடம் அப்ப உனக்கு பிடிச்ச மாதிரி வேற எங்கேயா கிடைக்கான்னு பார்க்கலாம். வேலை முடிஞ்சு. எதுவும் எடுக்கலையே. அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? உங்களை சொல்ல சார், எதுவும் எடுக்கலையேப்பா. நல்லா பார்த்துட்டாங்க, எதுவும் எடுக்கல. ஹலோ ஹலோ, வீட்டில் யாருங்க? ஏய், என்னடா பாக்குற? கூப்பிடுறா. ராஜியக்கா, ராஜியக்கா, ராஜியக்கா. ஏங்க பட்டம் மாட்டிச்சுங்க, கொஞ்சம் எடுத்து விடுங்களேன். பையன் பாவங்க.
பட்டத்தை குடுறா, தந்துறேன்டா, ப்ளீஸ்டா. எனக்கு நேரமாச்சு அங்கிள், நான் போறேன் அங்கிள். அண்ணா நீ வேணா கிளம்பு, நான் ராஜி கூட போய்க்கிறேன். சரிம்மா. ஹாய். என்ன அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை, ட்ரெஸ் எல்லாம் புதுசாக இருக்கு. ஓ அதுவா, இது எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது. அதுவும் எனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு பார்த்து பார்த்து எடுத்து கொடுத்தது. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஆமாடி, உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? ஊதா. ஊதாவா? பின்னாடியே சுத்திட்டு இருக்காண்டி. சார், அந்த பொண்ணுக்கு ஊதா கலர் பிடிக்கும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் பண்ண பைத்தியக்காரத்தனை இருக்க தாங்க முடியல சார். என்னடா பாக்குற கருவாயா? அண்ணா ஒரு ஃபில்டர் கொடுண்ணே. என்ன சரோ, சட்டையெல்லாம் புதுசா இருக்கு. ஆமாண்ணே. என்னடா பாக்குற? என்கிட்ட சொல்லவே இல்லையே. எதை? நீ கேஸ் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறதா? ட்ரெஸ்ஸை பார்த்து சொல்றியா? இந்த கலர் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாடா, அதான் உடனே வாங்கிட்டேன். ஊதான்னு சொல்லிட்டா, இனி நான் ஊதாவாவே வாழ போறேன்டா. என்னக்க நான் சொன்ன மாப்ள? ஊதா ஊதான்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் போட்டிருக்க. ப்ளூ தானே ஊதா? ப்ளூனா நீல மாப்ள. ஆமா இல்ல, ஊதானா என்ன கலர் மாப்ள? எனக்கும் தெரியலையே மாப்ள. போன வாரம் ஒரு சுடிதார் வாங்கினேன். ஆமா 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 சொல்லு. இல்ல சரி, கூட ஒரு கிளைண்ட் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஆமா இல்ல சாயங்காலம் மீட் பண்ணுமே. உன்னோட என்ன வேலை? நீதான் முக்கியம், அப்புறம் தானே வேலை. அப்படிலாம் இல்லை, என்னதான் இருந்தாலும் அப்படியா? இப்போ பார்க்கலாம். உன்னை பார்த்துட்டே இருந்ததுல சிகரெட்டை மறந்துட்டேன் மாப்பிள்ள. சாரிடா, மனுஷன் மாப்பிள்ள. மாப்பிள்ள இங்க பாரு. சாரி மாப்பிள்ள. மாப்பிள்ள ப்ளீஸ்டா மாப்பிள்ள. சாரி மாப்பிள்ள. இங்க பாரு, வாழைப்பழம் சாப்பிட்டேன். மாப்பிள்ள வெண்ணி எவன்டா கொட்டுனது? தம்பி, ஒரு ஊதா கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு எங்கிட்ட வந்து பூ வாங்குச்சு. ஊதாவா? அதை இங்க வச்சுட்டு போயிருச்சு. நீங்க பாத்தியலா? நான் பார்த்தேன் பாட்டி, நான் கொண்டு போய் கொடுத்துறேன். தம்பி, அந்த பொண்ணு என்கிட்ட வந்து பூ வாங்கிட்டு போயிருச்சு. நான் வேற பூ கொடுத்துட்டேன், கொண்டாங்க. கோவில்பட்டி ஜோதி நகர் பத்ரகாளியம்மன் கோவில் 28ஆம் ஆண்டு கொடை விழாவை முன்னிட்டு 11 ஸ்டார் குரூப்ஸ் நடத்தும் 8ஆம் பொங்கல் நிறைவு விழாவான மஞ்சள் நீராட்டு விழா
வெகு விமர்சையாக நடைபெற்றுக் டேய் கொண்டிருப்பதால் மாப்பிள தெருவில் நிற்கும் கட்டிலம் காளையர்கள் வருஷத்துல ஒரு நாள்ரா அண்ணங்காரன் திட்ட மாட்டான் அப்பங்காரன் திட்ட மாட்டான் ஏன் புருஷங்காரன் கூட திட்ட மாட்டான் ப்ளீஸ்டா செவ்விடு பிஞ்சிரும். ஓகே உயிர் நண்பன் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை தான் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். ஊதாவை கண்டுபிடிக்கிற வரைக்கும் உண்ணாவிரதம் தான். இவன் வேற நேரங்காலம் தெரியாம கால் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு கேட்குற கேள்வியில இவன் நீ காலே பண்ணக்கூடாது. டேய் ஃபாரின்ல இருக்கிறவர் எதுக்காவது யூஸ் ஆவார். நான் பேசுகிறேன். ஹலோ யாரு மன்மதன் சாரா? ஆமாங்க. மாப்பிள்ளை என்ன சார் சொல்கிறான்? கொஞ்சம் அவசரமாக பேசணும், கொடுங்களேன். சாரி, உங்கள் மாப்பிள்ளை ரொம்ப டென்ஷனாக இருக்கார். என்ன பிரச்சனை? ஊதான்னு ஒரு கலரு, அது எப்படி இருக்குன்னு தெரியல, அதான் பிரச்சனை. இவ்வளவுதானா? என்கிட்ட கேட்டால் சொல்ல போகிறேன். உங்களுக்கு தெரியுமா? டேய் அவருக்கு தெரியுமாடா? குடா குடா சொல்கிற மாப்பிள்ள. உங்ககிட்ட பேசி எவ்வளோ நாளாச்சு மாப்பிள்ள? டேய் ஊதானா எப்படி இருக்கும்னு சொல்கிறா முதல்ல. ஊதாதானடா, உலகமே கூகுள் எதிர்னா கிடைக்க போகுது. தேங்க்ஸ்ரா. ஷே, கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லியிருக்கலாமோ, சடக்குன்னு கட் பண்ணிட்டானே. ஏய் பிசாசே, கண்ணு தெரியல உனக்கு? உனக்கு நான் தான் கிடைச்சனா? போடி. தலை சாய்த்து பார்த்ததும் கலைந்தேன், ஊதா நிற உலகத்தை வரைந்தேன், என் பேரு அதையும் மறந்தேனா? தலை சாய்த்து பார்த்ததும் கலைந்தேன், ஊதா நிற உலகத்தை வரைந்தேன், என் பேரு அதையும் மறந்தேனா? குறுநகையால் கொன்ற வழிவடா, கருவிழியில் அடைத்தவளவடா, ஒரு சிரிப்பில் உயிர் பறித்தவழிவளா. உன் அழகை பார்த்ததும் மேகம் மேலே சண்டை போடுதே, உன் பேச்சை கேட்டதும் கிளிக்கும் தொண்டை வறண்டு போனதே. உன் வீட்டு முகவரி வாங்கி நிலவும் காதல் கடிதம் போட, தலை சாய்த்து பார்த்ததும் கலைந்தேன், ஊதா நிற உலகத்தை வரைந்தேன், என் பேரன் அதையும் மறந்தேனா? குறுநகையால் கொன்ற வழிவளா, கருவிழியில் அடைத்தவளவளா, ஒரு சிரிப்பில் உயிர் பறித்தவழிவளா. ஏழ்வண்ண வானவில் ஊதா நிறத்தில் விரிகிறது, ஏதேன் தோட்டம் என்கேதான் கண்ணில் தெரிகிறது. அனல் காற்று வீசினால் ஊதல் காற்றாய் தோன்றுது, ஊதா பூ ஒன்னினை போ என்னை வாட்டிடுதே. நீயும் தந்தால் வெந்நீர் கூட தேநீராகிடுமே, அட உந்தன் கண்ணில் கண்ணீர் கண்டால் நெஞ்சம் அழுதிடுமே. நெட்டி முறித்திடும் போதும் நீ திட்டி முடித்திடும் போதும்
உன் அழகில் மனமது சிதற தலை சாய்த்து பார்த்ததும் கலைந்தேன் ஊதா நிற உலகத்தை வரைந்தேன் என் பேரென அதையும் மறந்தேனா குறுநகையால் கொன்ற வழிவடா கருவிழியில் அடைத்த வளவளா ஒரு சிறுபில் உயிர் பறித்த வழிவளா கத்திரிதானடி தினமும் முன்கிற நானடி ஊரெல்லாம் உன்னைத்தான் தேடி அலைகிறேனே உன் பேச்சு தானடி சக்கரை குழைத்த தேனடி சட்டென்று நீ திரும்ப சற்றே குலைகிறேனே நீ அன்னம் வைத்தால் காகம் கூட அன்னம் ஆகிடுமே அடிபார்வை மங்கி போகும் இருந்தும் அழகே கண்கள் இரண்டும் ஊதா கதிரை பார்த்திட ஏங்க தலை சாய்த்து பார்த்ததும் கலைந்தேன் ஊதா நிற உலகத்தை வரைந்தேன் என் பேரன் அதையும் மறந்தேனா குறுநகையால் கொன்ற வழிவளா கருவிழியில் அடைத்த வளவளா ஒரு சிரிப்பில் உயிர் பறித்த வழிவளா உன் அழகை பார்த்ததும் மேகம் சண்டை போடுதே உன் பேச்சை கேட்டதும் கிழிக்கும் தொண்டை வறண்டு போனதே உன் வீட்டு முகவரி வாங்கி நிலவும் காதல் கடிதம் போட தலை சாய்த்து பார்த்ததும் கலைந்தேன் ஊதா நிற உலகத்தை வரைந்தேன் என் பேரென அதையும் மறந்தேனா குறுநகையால் கொன்ற வழிவளா கருவிழியில் அடைத்த வளவளா ஒரு சிரிப்பில் உயிர் பறித்த வழிவளா அந்தளவுக்கு அந்த பொண்ணு மேலே உயிராக இருந்தான் சார். அவன் என் நண்பன் சார். நான் எப்படி சார் அவனுக்கு துரோகம் பண்ணுவேன்? அவன் எங்கே இருக்கானோ? அவன் இல்லாமல் அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படும் சார். எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க சார். ஐயா வருவாங்கல்ல. முத்து, அவரை கூப்பிடுங்க. சரிங்கம்மா, உள்ள போங்க. வணக்கம்மா. யோ, மாப்பிள்ளை பிடிக்கலன்னா சொல்லி தொலை வேண்டியதானே? என்னையா பண்ணீங்க பையனை? அப்படிப்பட்ட ஆள் இல்லம்மா. சரி சரி, ஏற்கனவே விசாரிச்சாச்சு. இப்ப கிளம்புங்க. விசாரணைன்னு வந்தா கரெக்டா வந்துடணும்.
மனுஷன் போலீஸ் ஸ்டேஷன்ல கையை கட்டி நிக்க வச்சுட்டாங்களே. ஆமாம், பொண்ணை ஒழுங்கா வளர்த்துருந்தா அந்த நிலமை வருமா? வேலை போகிற ஓனரை பிடிச்சி வேட்டிக்குள்ளே விட்டுக்கிட்டு இப்போ குத்துதையை கொடுத்தனா நாம் என்ன பண்ண முடியுங்க? ஆளுக்கு என்னையா பேசுறீங்க? சூழ்நிலை தெரியாம அன்னைக்கு இந்த அருணாச்சலத்துக்கு ஏற்பட்ட நிலைமை நமக்கு ஏற்பட்டிருந்தா நம்மளும் இந்த முடிவு எடுத்திருப்போம். இந்த மனுஷன் வேணுங்கிறவங்க மட்டும் இங்க இருங்க, மற்றவங்க எல்லாம் வெளியே வரலாம். அருணாச்சலம், உங்களுக்காக நாங்க இருக்கோம். யாராவது எந்திரிச்சு வெளியே போனாங்களா? அதுதான் சொந்த பந்தம்ங்கிறது. யாருக்கும் வரக்கூடாது. அருணாச்சலம், அழக்கூடாது. இது ஒண்ணும் ஓம் பிரச்சனை இல்ல, இது நம்ம சமுதாய பிரச்சனை. எல்லாம் நாங்க பார்த்துக்கிட்டோம். ஆனா ஒண்ணு, அவளுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவளை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. டேய், எல்லாம் எந்திரிச்சு கிளம்பு. நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லா புரியுது. நாங்களும் தீவிரமாக தேடிட்டு தான் இருக்கோம். சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். கவலைப்படாமல் போயிட்டு வாங்க. ஐயா கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுங்க ஐயா. சரி. வர ஐயா. சண்முக சுந்தரம், நீங்க தானே? உட்காருங்க. சண்முக சுந்தரம், என்ன வேலை பார்க்குறீங்க? மேக்ஸ் டீச்சர் சார். கணக்கு வாத்தியார்.
9480850638 இந்த நம்பருக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணியிருக்கீங்க சார். நான் பேசல சார், அந்த பொண்ணு தான் முதல்ல பேசிச்சு சார். அந்த பொண்ணு என் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிச்சு சார். எனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசிச்சு சார். போக போக அது தப்பாக பேச ஆரம்பிச்சுது, அதான் கட் பண்ணிட்டேன் சார். சரி, நீங்கள் போகலாம். ம். சரவணகுமார், என்ன வேலை பார்க்குற? 2 வீலர் ஷோரூமில் சீசிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன் சார். 9480850638 நம்பர் ஞாபகம் இருக்கா? ஆமாம் சார், ஒரு பொண்ணு பேசிச்சு சார். எனக்காகவே வாழ்றேன்னு சொன்னா சார். ஆனால் நான் சொல்லிட்டேன், நான் ஒரு பொண்ணை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன்னு. அதுலேருந்து அந்த பொண்ணு கால் பண்ணுறது இல்லை சார். சரி, நீ போ. என்னடா வேலை பார்க்குற? மார்க்கெட்டில் சார். 9480850638 யார் நம்பர்ரா? அகிலா நம்பர் சார். சார், அவளுக்கு என்ன சார் ஆச்சு? அவள் என் உயிர் சார். சொல்லுங்க சார். டேய் பட. என்னெல்லாம் மானாங்கனியா பார்க்க முடியாது. ஏதோ கூப்பிட்டு வந்துட்டீங்க, நல்லா இருங்க. ஏய், கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்ல. 9480850638 இந்த நம்பருக்கு எதுக்கிட்ட அடிக்கடி பேசியிருக்க? என் தலைமை சீடரே, நான் பேசாம யார் பேசுவா? முத்துசாமி, அவனை கூப்பிட்டு வெளியே போங்க. டேய் பட. அப்போ அந்த நம்பர் ஒரு பொண்ணோடது. அவள் தான் இவங்களை ஃபோனில் பேசி ஏமாத்தியிருக்கா. இவனுங்க கிட்ட அந்த பொண்ணு என்னெல்லாம் ஏமாத்தி பிடிங்கிருக்கான்னு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. சொல்லுமா. ஒரு கேஸ் ஒன்று போய்கிட்டு இருக்கு. ம், சாப்பிட்டேன். நீயும் அம்மாவும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். காலையில் வந்துடுங்க. சரி, காலை கண்டிப்பாக வந்துடுறேன். சரிங்க. சரி, வச்சிடுறேன். என்னடா? வீட்டில் எல்லாரும் பயந்துட்டு இருப்பாங்க சார். ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன் சார். போடா போடா. போகணும் விருந்துக்கு வந்திருக்காரு நினப்பு. என்னடா கட்டுப்படச்சா? தேவையாடா இது? உன் கையை ஒடிச்சது இல்லாமல் என்னையும் சாக்கடையில் தள்ளி விட்டுட்ட. அவன் திரும்பி பார்த்தோன்னா அப்படியே பூத்துருச்சோ. அதெல்லாம் உனக்கு புரியாதுடா. புரிஞ்சிட்டாலும்
நேற்று இந்த கையை ஒடிச்சா இன்னைக்கு அந்த கையை ஒடிக்க வேண்டா. போய் ஒடிச்சுக்கோ. டேய் போ நகைக்கடை வரைக்கும் அந்த பொண்ணுக்கு பாடி கார்டு வேலை பார்த்துட்டேன். கருவன் ஏன் இவ்வளோ வைத்தறிச்சல் படுறான்? ஏமா இவ்வளவு லேட்டா வரீங்க? நான் ஸ்கூலுக்கு போக வேண்டாமா? சாதா சேலை கட்டினால தெருவெல்லாம் காமிச்சிட்டு வருவாங்க அம்மா. பட்டு சேலை கட்டின சும்மாவோட இருப்பா. வீடு வீடாக தட்டி காமிச்சிட்டு வந்துருக்காடா. இப்போ உங்களுக்கு என்ன? கடையை கட்டி அழணும். அதான் வந்துட்டீங்கல்ல, கட்டி அழுங்க. உனக்கு என்ன தெரியும்? 10 வாட்டி கடன் வாங்கி கடன் நடத்திட்டு இருக்கேன். காலைல தான் 2 வாழைத்தார் வாங்கி போட்டிருக்கேன். இந்த மன்மத பையன் வந்தால் ஒரு குளத்தை விட மாட்டான். ஒரு குளமாக பிச்சு தின்னு விடுவான். தின்னிப்ப வந்தாடா அவன். இந்த பையன் உள்ள பார்க்கான். என்னமாம்மா லேட் ஆயிடுச்சு? கல்யாண வீட்டில் ஏக போய் இருந்து போல. வாடா, ஸ்கூலுக்கு நேரமாச்சுல. நீ எல்லாம் ஒரு மனுஷன். பச்சை மண்ணை போய் திட்டிட்டியே. அக்கா போயிட்டு வரேங்க்கா. மாமா போயிட்டு வரேன் மாமா. அங்கிள் சாரி அங்கிள். எங்க அப்பா உங்களை ரொம்ப கேவலமா திட்டார்ல. எங்க அப்பாவுக்கு பதிலா நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். விட்றா லவ் பண்றவனுக்கு நண்பனா இருந்தா கேவலப்பட்டு தான் ஆகணும். கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா. பரதேசிகளா, நாசமாக போனவங்களோ, இதுக்கு தான் என் கடப்பக்கம் வந்தீங்களா? அநியாயமாக ஒரு பொண்ணோட மனசு கெடுத்துட்டீங்களா? எப்பேற்பட்ட குடும்பம்னு தெரியுமாடா அது உங்களுக்கு? இந்த ஊரில் பெரிய நகைக்கடை அவங்கள தான்டா. இந்த ஊருக்கே தங்கம் கொடுத்த குடும்பம். இப்போ அந்த பொண்ணு கழுத்தில் ஒத்த போட்டு நகரலடா. ஆனால் எல்லாத்தையும் இழந்துட்டு நடப்பணமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க அப்பனுக்கு மொத்தம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, நாண்டுட்டுருவான்டா. இனிமே என் கடப்பக்கம் வந்தீங்க செருப்பால் அடிப்பேன். தள்ளுங்கடாங்கிட்டு. மாமா மாமா கொஞ்சம் இல்லைங்க. இன்னொரு தடவை எவனாவது என்னை மாமான்னு கூப்பிட்டீங்க கூட தாண்டா விழுவோம். காலையில கட்டியிருக்கேன். மாப்பிள்ள டீ கடைக்காரன் திட்டின பார்த்தா நேரத்தோட டீ கடை அத்தியாயம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். விட்றா, வீட்டு முன்னாடி உள்ள டீ கடை இல்லைனா நகை கடை முன்னாடி உள்ள டீ கடை. ஹலோ என்னங்க வேணும் உங்களுக்கு? நீங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா எனக்கு என்ன? ஏங்க நான் ஏற்கனவே ஒரு பிள்ளைய லவ் பண்ணிட்டு இருக்கேங்க. அடிக்கடி இந்த மாதிரி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணாதீங்க. யார் அந்த பொண்ணு? சைடில் ஒன்று ஓடுது போல இருக்க. யாருன்னே தெரிலடா. ஒரு புள்ள ஓயாம ஃபோனை போட்டு ஏன்னா லவ் பண்றேன்னு சொல்லி ஒரே இம்சை பண்றாடா. சூப்பரா, ஸ்பேரா வச்சுக்க வேண்டியதானே? செவிட்ட பிச்சிருவேன். சரோவுக்கு ராஜி, ராஜிக்கு சரோ, இது எப்பவும் மாறாது. சரி விடுற மாப்ள.
ஓ அரியர்ஸ் பார்ட்டியா? மேனேஜர்கிட்ட போய் சைன் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துருங்க. என்னடா ஃபீலா? நம்ம ஊர் பொண்ணுங்களே இப்படித்தான்டா, பக்கத்துலேயே இருந்தாலும் பார்க்க மாட்டாளுங்க, கேட்டால் வெக்கம் பாளுங்க. திரும்ப வரும்போது பாரு. வணக்கங்க. நம்ம சரோவுக்கு கையில் அடிபட்டுருக்குல்ல, அதான் ஜூஸ் வாங்கிட்டு வந்தேன். ஏங்க நம்ம சரோங்க. சாரிங்க, எனக்கு தெரியல, நான் வரேன். நான் நினைச்சேன். டேய் இப்போ என்ன சிரிக்கிற? இல்லை மாப்பிள்ள, நீயும் அந்த பிள்ளைய துரத்தி லவ் பண்ண, அவளும் ஒன்று ஒரு டைப்பாக தான் பார்த்துட்டு இருந்தா. அவளை கரெக்ட் பண்ணுறக்காக டீ கடைக்காரனை காக்கா பிடிச்சி காய்கறி வாங்கி கொடுத்து உன்னால் நானும் அசிங்கப்பட்டு கடைசியில் ஒன்று தெரியாதுன்னு சொல்லிட்டாளா மாப்பிள்ள. மாப்பிள்ள என்ன நிப்பாட்டிட்டா? டேய் நல்லாச்சு. டேய் முதல்ல வண்டி எடுத்து கிளம்புடா. மாப்பிள்ள நீ? டேய் கடுப்பை கலப்பாத, ஒழுங்கா போயிரு. டேய் மழை வர்ற மாதிரி இருக்கா, வாடா போலாம். போடான்னா போ. வெறுப்பேத்திக்கிட்டு. ஆமாம், எனக்கு ஒரு படுத்தா நம்மளுக்கு தெரிஞ்சு. விழி மாற்றி கொண்டு நின்ற மழை தருணம் அது ஒரு வரும். உன் கண்ணில் எந்த நிழற்படம் பிரிவேதும் இல்லை, ஒன்று கலந்திடணும் அட பல யுகம். நீதானே காதல் இலக்கணம். காதல் ஒரு நில நடுக்கம் வந்ததும் ஏனோ நெஞ்சத்தை ஒலுக்கும். கால் தடம் மதிரி வாழணும், ஏது இருமுகம் உயிரில் இணையனும். விழி மாற்றிக் கொண்டு நின்ற மழை தருணம் அது ஒரு வரம். உன் கண்ணில் எந்த நிழற்படம் பிரிவேதும் இல்லை, ஒன்று கலந்திடணும் அட பல யுகம். நீதானே காதல் இலக்கணம். காதல் ஒரு நில நடுக்கம் வந்ததும் ஏனோ நெஞ்சத்தை ஒலுக்கும். கால் தடம் மதிலி வாழணும், ஏது இருமுகம் உயிரில் இணையனும்.
வரம் நடந்திடும் நீ நிற்பாயங்கு ஒரு புறம் அகம்புறம் இணைந்திடும் இனிய நாளன்று பிறந்திடும் சுயம்வரம் நடந்திடும் நீ நிற்பாயங்கு ஒரு புறம் அகம்புறம் இணைந்திடும் இனிய நாளன்று பிறந்திடும் யாரை யாரு வெல்ல ஏது தலைக்கணம் தோற்று போக மனம் போட்டி போட்டிடும் அந்தகன் உயிரின் அந்தம் எழுதிடும் அந்த நிமிடமும் கைகள் கோர்க்கணும் விழி மாற்றிக் கொண்டு நின்ற மழை தருணம் அது ஒரு வரம் உன் கண்ணில் எந்த நிழற்படம் பிரிவேதும் இல்லை ஒன்று கலந்திடணும் அட பல யுகம் நீதானே காதல் இலக்கணம் அனுதினம் ஒரு தரம் என் செவி கேட்கும் நூபுரம் தினம் தினம் உறங்கிடும் தலையணை மடி என்றாகிடும் அனுதினம் ஒரு தரம் என் செவி கேட்கும் நூபுரம் தினம் தினம் உறங்கிடும் தலையணை மடி என்றாகிடும் விரசம் ஏதும் இல்லா காதல் நுழைவிடம் மறக்க முடியாத உறவின் உறைவிடம் சொல்ல வேறு இல்லை என்னிடம் இன்று ஆகினேன் உன்னில் சங்கமம் விழி மாற்றிக் கொண்டு நின்ற மழை தருணம் அது ஒரு வரம் உன் கண்ணில் எந்த நிழற்படம் பிரிவேதும் இல்லை ஒன்று கலந்திடணும் அட பல யுகம் நீதானே காதல் இலக்கணம் காதல் ஒரு நில நடுக்கம் வந்ததும் ஏனோ நெஞ்சத்தை உலுக்கும் கால் தடம் மதிரி வாழணும் ஏது இருமுகம் உயிரில் இடையனும் ஐயோ டீ மாஸ்டர் உட்காரு 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 எதுக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் உட்காரு மாமா மாமாய் என்னடா எதுக்கு கூப்பிட்டா மாமா ஒரு நிமிஷம் இங்க வந்துட்டு போங்க இதான்டா கடைசிலவா அங்கிள் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரை கட்டிக்கிறத விட என்னையே உயிரா நினைக்கிற இவரை விரும்புறது தப்பா? இவர் என்ன நல்லா பார்த்து பாரு அங்கிள். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நான் பேசினதுல ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சிடுங்க அங்கிள். ஐயோ அதெல்லாம் ஒன்று சொல்லலம்மா, நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்மா. ஏய் சரோ, நாளையிலிருந்து கடைக்கு வாடா. டியூ கட்டாத வண்டியும் தாலி கட்டாத காதலியும் ஒன்றுதான். யார் எப்பொழுது ஓட்டிச் செல்வார்கள் என்று யாருக்குமே தெரியாது. எப்படி என் கவிதை நல்லா இருக்கா? நானே எழுதுனது. இன்னொரு கவிதை சொல்லட்டுமா? வேணாமா,
ஓகேடா. மன்மதன், கன்னத்தில் என்ன? ஒன்றும் இல்லையே, சும்மா. கருங்குரங்கு எதையோ மறைக்குது பாரு. மன்மதன், ஒரு சின்ன டவுட்டு, வந்து கிளியர் பண்ணிட்டு போங்களேன். சொல்லுங்க சுந்தர். கன்னத்தில் என்ன சார் ஆச்சு? போங்க, கூச்சமா இருக்கு. என்னன்னு முதல்ல சொல்லிட்டு போங்க. வழி விடுங்க, கூச்சமா இருக்குன்னு சொல்றேன்ல. டேய் வாடா. வேணாம் சார், பார்க்காம சார் வெக்கமா இருக்கு சார். மன்மதன், ஃபிகருங்க நிறைய பார்க்குது போல இருக்கு. போங்க சார், எனக்கு வெக்கமா இருக்கு. சார், இவனுக்கெல்லாம் ஃபிகர் செட் ஆகுது, நமக்கு செட் ஆக மாட்டேதரா? போடா. தேங்க்யூ சார். உங்ககிட்ட இருக்கிற லேட்டஸ்ட் மாடல் செயின் காட்டுங்களேன். அந்த செக்ஷனுக்கு போங்க. அந்த செயின் காட்டுங்க. இதை பேக் பண்ணிருங்க. சரிங்க. இது உனக்கு தான். காயத்ரி, பேக் எடுத்துக்கமா. எடுத்துக்கிறேம்மா. அப்பா, காயத்ரிக்கு வாங்கி வச்ச இந்த வைர நெக்லஸை காணும்ப்பா. அம்மா கையில தான் வச்சுட்டு இருந்தாங்க. கடையில விட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. நல்லா தேடி பாருங்க, எதுக்கு நான் கடைக்கு ஃபோன் பண்றேன். வணக்கம், தங்கமயில். சொல்லுங்க சார். ஐயோ, காணலையா? ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், யாரையும் வெளியே விடாம இப்பவே செக் பண்ணிடுறேன். சரவணகுமாருங்கிற கஸ்டமர் நாங்கள் ஓன்ட்டா எப்படி வந்துச்சு? ஓனர் கேட்குறாருல, சொல்லுமா. வாங்க அருணாச்சலம், எங்களுக்கு முன்னாடி நீங்க கடை வச்சதுனால தான் போலீஸுக்கு போகாம இருக்கேன். என்னாச்சுங்கய்யா? ஒரு கஸ்டமர் நகை இவட்ட இருந்துச்சு, எடுத்தாச்சு. இன்னொரு கஸ்டமரோட நகையை இவ எங்க எடுத்து ஒளிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்க. பிள்ளை அப்படிப்பட்ட பிள்ளை இல்லை ஐயா. சொல்றாஜி, எங்க இருக்க? ஹோட்டல்ல இருக்கேன்டா. உடனே கடைக்கு வா. ஒரு சின்ன வேலையில் இருக்கேன்டா, ப்ளீஸ்.
நீ உடனே வரலன்னா செத்து போயிடுவேன். இதுக்கு அழுதுகிட்டே பேசுறான். என்னாச்சு ராஜி? என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு ராஜி? சுபமுகூர்த்த பட்டோலை கோவில்பட்டி வஉசி நகர் அருணாச்சலம் மற்றும் தெய்வ திரு செல்லம்மாள் அவர்களது புதல்வியுமாகிய திருவள்ளர் செல்வி ராஜலட்சுமி என்கிற வதுவிற்கும் கோவில்பட்டியைச் சேர்ந்த தெய்வ திரு முத்துசாமி மாரியம்மாள் அவர்களது புதல்வனுமாகிய திருவள்ளர் செல்வன் சரவணகுமார் என்கிற வரனுக்கும் சித்திரை மாதம் 11ஆம் நாள் இரு வீட்டு பெற்றோர்களின் சம்மதத்தின் பேரில் முறைப்படி திருமணம் நிச்சயம் செய்யப்படுகிறது. ஏய் சரு, எங்க கூட்டிட்டு போற? சாமா வா சொல்றேன். விளையாடுறதுக்கு. நான் வீட்டுக்கு போகணும். ஆமாண்டி, கட்டிக்க போற பொண்ணுகிட்ட ஆசையா பேசலாம்னு கூட்டிட்டு வந்தா ரொம்ப தான் பிகு பண்ற. நிச்சயம் ஆயிருச்சு தெரியும்ல, யாரும் என்ன கேட்க முடியாது. சரி சொல்லு. என்ன? அதான் மனசை விட்டு பேசணும்னு சொன்னியே. அது ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? இல்லை இல்லை, ரொம்ப நாளா ஒன்று கேட்கணும்னு ஆசை. என்ன கேட்கணும்? இல்லை இப்போ வேண்டாம். என்னன்னு சொல்லு. இல்ல, நான் ஒரு முத்தம் கொடுக்கணும். உனக்கு பிடிக்கலன்னா வேண்டாம். ரொம்ப நாள் ஆசை, அதான் கேட்டேன். சரி ஓகே. ராஜி, ஒருவேளை உங்க வீட்டுல சம்மதிக்காம இருந்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? இன்னைக்கு தடுக்கி விழுந்தாலே காதல் வந்துடுது, ஆனா எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல, அதான் கேட்டேன். எதுக்கு சுத்தி வளைச்சு கேக்குற? ராஜி, ஏய் ராஜி, ஏன் அழுற? நான் என்ன சொல்லி உன்னை நம்ப வைக்கிறது? இல்லடா, சாரிடா. உன்னை என் புருஷனை நினைச்சதுக்கு அப்புறம் தான் நான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சேன். சரோ, டேய் என்னாச்சு? சரோ, எனக்குள்ள நிறைய கனவு இருக்கு தெரியுமா? சொல்லுடி. ஒன்றும் இல்லடா, எப்பவும் உன் அரவணைப்பிலேயே இருக்கணும்.
சார் அவளை இது வரைக்கும் எவனும் நேரில் பார்த்ததில்ல. ஃபோனுக்கு மட்டும் அடிக்கடி ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க சார். இவளும் அடிக்கடி நம்பரை மாற்றி மாற்றி பேசியிருக்கா. இப்போ கொஞ்ச நாளாக தான் கான்டாக்டர் நம்பர்லேருந்து பேசியிருக்கா. மற்ற நம்பர் எல்லாமே ப்ரூஃப் இல்லாமல் வாங்கினேன் சார். 9487850534ங்கிற நம்பர் மட்டும் ஃபுல் ரிங் ஆகி கட் ஆகுது சார். விசாரித்ததில் சந்தானா கிருஷ்ணங்கிறோட பேரில் இருக்குது சார். இந்த நம்பர் அந்த பொண்ணு பேசினதா? இல்லை சார், யாரோ ஒரு ஃப்ரெண்டுக்குன்னு சொல்லி ரீசார்ஜ் பண்ண சொல்லியிருக்கா. சந்தான கிருஷ்ணங்கிறது யாரு? 9487850534 ஓ நம்பர் தானே? அது என் பொண்ணு நம்பரு. நைன் 98085068 இது ஓ நம்பர் தானே? நான் லவ் பண்ற பையனோட பழைய நம்பர். பையனா? அவன் என்ன பண்றான்? பெயிண்ட். உனக்கு எப்படி பழக்கம்? என் வீட்டு பக்கத்துல இருக்கும். ஏய் கால் பண்ணு. எங்க இருக்கு? ரஞ்சித்து என்னத்தா? ஏய் சொல்லுடா. நீ ஈஸி பண்ண உடனே என்னால் பேச முடியலடா. ஏன்னா எங்கள் அண்ணன் வீட்டில் இருந்தான்டா. உனக்கு தான் தெரியுமே, நான் எங்கள் அப்பாவை விட எங்கள் அண்ணனுக்கு தான் ரொம்ப பயப்படுவேன்னு. கந்தசாமி, முத்துச்செல்வம், சார் 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 நான் ஒண்ணு பண்ணல சார். ஐயோ சார் சார் நான் ஒண்ணு பண்ணல சார். சார் 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 சொல்லிடுறேன் சார். நான் சொல்லிடுறேன் சார். சொல்லிடுறேன் சார். சார் இவன் எங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க வந்திருக்கான் சார். மார்க்கெட்டில் எங்கள் கடைக்கு வெள்ளை அடிக்க வந்திருக்கான் சார். கோயில் கும்பாசிகர் தான் பெயிண்ட் அடிக்க வந்தாரு சார். நாங்கள் போட்டு வச்சிருக்கோம்ல, அதுக்கு பெயிண்ட் அடிக்க வந்தோம் சார். எங்க ஸ்கூலுக்கு பெயிண்ட் அடிக்க வந்திருக்கான் சார் இந்த பையன். இவனை தெரியுமா உனக்கு? என்ன? வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்காக ஒரு தடவை இவன் வந்திருக்கான் சார். சரி, நீ கிளம்பு. உட்காருங்க. இவனு தெரியுதா? இவன் என்கிட்ட பெயிண்டரை வளர்த்தான் சார். ஏன்டா குண்டு வச்சு அடிக்கிறதா சொல்லி கால் பண்ண? சொல்லிடுறேன் சார். ஒரு நாள் நானும் கான்ட்ராக்டரும் ரஞ்சித் ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் எடுக்கிறதுக்காக வீட்டில் பெயிண்ட் இருக்கு, போயிட்டு வந்துருமா? போகிற வழியில் முடிச்சிடலாம் சார். அடுத்த மாதம் கண்டிப்பாக உங்கள் வீடு பால் வச்சிடலாம் சார். ஓகே சார். செல்லம் குட்டி பனஜா குட்டிமா இந்தாங்க, தாத்தாக்கு வேலை இருக்கு, வந்துடுறேன். விஜயா என்னப்பா? டீ போட்டு கொடுமா. சரிப்பா. வீட்டில் என்ன வெயிட் பண்ண சொல்லிட்டு பேங்க் வரைக்கும் போயிட்டு வரேன்னு வெளியில் போயிட்டாரு சார். வீட்டில் அவர் பொண்ணு தனியாக இருந்தது. அவர் பொண்ணுக்கிட்ட நான் தப்பாக நடக்க ட்ரை பண்ணேன் சார். அந்த விஷயம் கான்ட்ராக்டுக்கு தெரிஞ்சு என்னை வீட்டில் வச்சு அடித்ததும் இல்லாமல் தெருவுலையும் கட்டி வச்சு அடித்து அசிங்கப்படுத்திட்டாரு சார். எனக்கு ரொம்ப அவமானமாக போச்சு சார். எனக்கு ரொம்ப தாகமாக இருந்துச்சு சார். தண்ணி குடிக்கலான்னு கடைக்கு வந்தேன். அப்போ தான் அந்த கடையில் கான்ட்ராக்டர் மறந்து வச்சுட்டு போன மொபைல் என் கையில் கிடச்சிச்சு சார். நான் சின்ன வயசுலேருந்தே நல்லா மிமிக்ரி பண்ணுவேன் சார். அதை யூஸ் பண்ணி நான் வேலை பார்க்க போகிற இடங்களில் இருக்கிற ஆட்களோட நம்பரை வாங்கி
அவங்க கிட்ட பொம்பளை குரலில் பேசி என்னால் எவ்வளோ பணம் இறக்க முடியுமா கறப்பேன் சார். அது இருக்கட்டும்டா. குண்டு வைக்கிறதா சொல்லி எதுக்குடா கால் பண்ண? சார் அது அந்த கான்ட்ராக்டரை பழி வாங்க தான் சார் அப்படி பண்ணேன். ஒரு நாள் அவர் எங்கள் அம்மாட்ட நான் பண்ண தப்பு எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டாரு சார். அன்றைக்கி ஃபுல்லாக எங்கள் அம்மா என்கிட்ட பேசவே இல்லை சார். என் தங்கச்சி என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பா சார். அவளுக்கும் தெரிஞ்சு போச்சு சார். அதுக்கப்புறம் யாருமே என் கூட பேசுகிறதே இல்லை சார். எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு சார். தற்செயலாக அந்த நியூஸை நான் பேப்பரில் படித்தேன். என் புத்தி தப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. நான் ஏற்கனவே இதில் பெயிண்டராக வேலை பார்த்துருக்கேன் சார். அதனால் அந்த நம்பர் என்கிட்ட இருந்துச்சு. உடனே கான்ட்ராக்டர் சைட்லேருந்து கால் பண்ணி குண்டு வச்சு அழிச்சிருவேன்னு மிரட்டல் கொடுத்தேன் சார். முத்துச்சாமி, இவனை மட்டும் ரிமாண்ட் பண்ணுங்க. மற்றவங்க மேலெல்லாம் ஒரு பெட்டி கேஸ் போட்டு அமுச்சு விட்டுருங்க. டேய் என்னடா உட்காந்துருக்கா? இறங்குடா. அதான் போறல. நாளைக்கு எனக்கு கல்யாணம் சார். வீட்டில் எல்லாரும் என்னை தேடிட்டு இருப்பாங்க. ப்ளீஸ் சார் ஒரு கால் பண்ணிக்கிறேன் சார். சரி வா. சீக்கிரம் பேசிட்டு வச்சிடணும். உடனே வந்துடணும் மட்டும் சொல்லு. சார் என்ன? நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டுமா? இந்தடா. எங்கடா போற? அழுதுடா. நான் கிளம்பிட்டேன்டா. இப்ப நீ சீக்கிரமா வரலனா நான் கண்டிப்பா செத்து போயிருவேன். வேற வழி இல்ல. ஏன்டா இப்படிலாம் பேசுற? இல்ல, எனக்கு உனக்கும் கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுல எங்க வீட்டுல யாருக்கும் இதை சாக்கா வச்சு எனக்கும் என் அத்தை பையனுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. நான் வாழ்ந்த உன் கூட தான் வாழ்வேன். இல்லைன்னா செத்து போயிட வேண்டாம். ப்ளீஸ்டா, கண்டிப்பா வந்துருவேண்டா. நீ அந்த தப்பான முடிவுக்கு போயிடாதடா. ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன சார் ஊருக்கு போற நீங்க? எங்கேயா போறது? அதான் அந்த டிஎஸ்பி 4 பெட்டி கேஸ் முடிச்சு கொடுத்துட்டு போன்னு சொல்லிட்டாரு. பொறுப்பா புடைச்சிட்டு போயிட வேண்டியதான். எங்கேயா அந்த எஸ்ஏ? சாரு இப்பதான் மூக்கு முட்டை குடிச்சிட்டு போறாரு. ஸ்டேஷன்ல ஐயா.
தலை எழுத்து ரெக்கமெண்டில் வந்து நம்ம உயிரை வாங்குறானுவ. சரி சரி வர சொல்லு, இருந்து நானே முடிச்சு கொடுத்துட்டு போகிறேன். திங்கக்கிழமை வந்து கோர்ட்டில் ஃபைனை கட்டணும்டா. கோட்டார் கேட்பாரு, பொது இடத்துல அசிங்கம் பண்ணிட்டேன், இனிமேல் பண்ண மாட்டேன், மன்னிச்சிருங்க ஐயான்னு சொல்லிட்டு போயிடணும். புரிஞ்சுதா சார்? வீட்டுக்கு கிளம்பலாமா சார்? அப்படியே விட்டுருவாங்க பாரு. நாளைக்கு தாண்டா போக முடியும். உங்கள் வீட்டில் யாராவது 2 பேரும் வந்து ஜாமீன் கைது போட்டாதான் விடுவோம். போய் உட்காரு. என்னடா பார்க்குற? போய் உட்காரு. அவ்வளோதான். வணக்கம் சார். என்ன சார் ஸ்டேஷன்லேயே தண்ணி அடிக்கிறீங்களா? யார் சொன்னா? குடிச்சிங்களா இல்லையா? யார் சொன்னா? எவனையா சொன்னது? மித்தவங்கள ரொம்ப யோக்கியம். ஒரு மேலதிகாரி கேட்குற திமிரா பதில் சொல்றான். எனக்கு மேலதிகாரி பயல. சார் சார் போயா கேவிக்கிறா. ஏமனே கேவிக்கிறியா? நீ கூட ஏமனே நீ கேவிக்கியா? உன்னை அடிச்சு கொல்ல போறேன். இன்னைக்கு நீ செத்தலாம். ஐயா ஐயா அட்ஜஸ்ட் காணையா? ஐயா அட்ஜஸ்ட் தப்பிச்சுட்டான். எங்கோ பறக்கிறது. யார் கையில் நூல்களும் இங்கே திசையறியாமல் கடக்கிறது. ஒரு முறை கீழே விழுகிறது, மறுமுறை மேலே எழுகிறது. விழுவதும் எழுவதும் வலிக்கிறது, விடை தெரியாமல் தவிக்கிறது. தனிமை தீவுகள் கடந்தே வந்து உந்தன் தோள்களில் சாய்ந்திடும் நாள் வருமா? ஒரு தேடல் இங்கே உயிரும் கிடைத்திடுமா? நேரமில்லை சில தூரங்களை காதலும் கடந்திடுமா? இதயத்தில் வார்த்தை பிறக்குது, இதழ்களில் இறங்கி பிறக்குது. எதை எதையோ சொல்ல துடிக்குது, எதுவரை போவது நினைக்குது. பூமி முடிந்து போகும் தூரம் போன போதும் தொடர்ந்திடும் பயணம். நினைவுகள் இங்கே உணவாய் மாறிடுதே, நிலவும் கூட நெருப்பாய் எரிந்திடுதே. காற்றாடி போல
வானத்தில் எங்கோ பறக்கிறது யார் கையில் நூல்களும் இங்கே திசை அறியாமல் கடக்கிறது நள்ளிரவில்லும் கைகளிலே தூங்கிடும் நாள் வருமா புன்னகையில் பரிமாறிக்கொண்ட பொழுதுகள் திரும்பிடுமா இருவரின் விரல்கள் சேருமா இருவிழி கேட்குதே ஈரமாய் இரவின் கனவுதன் மீதமாய் இதயமும் அழுதிடும் ஓரமாய் தீயில் உருகும் அந்த மெழுகாய் எந்த நெஞ்சம் உனக்கென கரைந்திட கண்கள் இரண்டும் இமையை சேர்ந்திடுமா கண்ணீர் மழையில் காதல் கரைந்திடுமா காற்றாடி போலவே மனங்கள் வானத்தில் எங்கோ பறக்கிறதே யார் கையில் நூல்களும் இங்கே திசை அறியாமல் கடக்கிறதே ஒரு முறை கீழே விழுகிறது மறுமுறை மேலே விழுகிறது விழுவதும் எழுவதும் வலிக்கிறது விடை தெரியாமல் தவிக்கிறது தனிமை தீவுகள் கடந்து வந்து உந்தன் தோள்களில் சாய்ந்திடும் நாள் வருமா என்றோ கண்ட கனவுகள் பலித்திடுமா உந்தன் தோள்களில் சாய்ந்திடும் நாள் வருமா என்றோ கண்ட கனவுகள் பலித்திடுமா என்ன எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயிரு இல்லைன்னா நான் செத்து போயிருவேன் ராஜி பார்த்துருங்க பத்திரம். நீ ஒன்றும் கவலைப்படாத அருணாச்சலம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப நல்ல மனுஷங்க.
நம்ம பிள்ளைய நல்லா பார்த்துக்கிடுவாங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே பையன் வெளியூர் கூட்டு போயிட போறான். நம்ம பிள்ளை சனியனே ஓடுகாலி நாய அவமானப்படுத்திருக்கேன்னு வந்து பிறந்திருக்கிறோம். கொஞ்சம் பொறுமையாரு. ஓடி முதல்ல அவ்வளோ ஓடிடா. இன்னைக்கு உன்னால நான் கடையில் அவமானப்பட்டேன், போலீஸ் ஸ்டேஷன்ல அவமானப்பட்டேன், நீ ஊரை கூட்டி அவமானப்படுத்த துணிஞ்சிட்டேன். எங்க காணோம்? ராஜி சொர வந்துட்டு ராஜி ராஜி பாரு ராஜி என்ன பாரு ராஜி 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 என்ன பாரு என்ன பாரு ராஜி என்ன பாரு ராஜி ராஜி உனக்கு ஒண்ணு ஆகாது ராஜி 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 பாரு ராஜி என்ன பாரு ராஜி 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 இல்ல ராஜி இல்ல ராஜி அப்படி எல்லாம் சொல்லாதடா. நீ எப்பவும் என் கூட தாண்டா இருப்ப. ராஜி 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 ராஜி
எனக்குள்ள நிறைய கனவு இருக்கு தெரியுமா? சொல்லுடி. ஒன்றும் இல்லடா, எப்பவும் உன் அரவணைப்பிலேயே இருக்கணும். ஓய்வெடுப்பது போல உறக்கமில்லா விழியில் காதல் தூங்கும். ஒரு முறை உயிர் தாக்கும், மறுமுறை மனம் பூக்கும். அணு அணுவாய் அவஸ்தை அடித்து போகும். நீர் நிலம் காற்று வானம் நெருப்பும் பஞ்சபூதமே காதல் ஒன்று சேர்ந்ததும் ஆயன